9th standard set language chapter 1. இப்போ இதில் செட் அப்படின்னா என்ன அப்படின்னா, a set is a well defined collection of objects. For example, the collection of all colors in rainbow. இதில் 7 கலர்ஸ் இருக்கும். அந்த 7 கலர்ஸை இவ்வளோ தான் இருக்கும். அந்த ஒரு டிஃபைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து செட்டு கலெக்ஷன். அதனுடைய ரெட், ப்ளூ, எல்லோ, வயலட் அந்த மாதிரி கலர்ஸை சொல்கிறது தான் வந்து செட். ஸோ இப்போ எக்ஸசைஸ் 1.1 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டாக வந்து இதில் எதெல்லாம் செட்டுன்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ கொஷின் நம்பர் 1, த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100. ஸோ ப்ரைம் நம்பர்ஸில் 100 வரைக்கும். ப்ரைம் நம்பர்ஸ்னால் அது வந்து 1 டேபிள் அண்ட் அந்த நம்பர் இட் செல்ஃப். இப்போ 7 அப்படின்னா 7 டேபிளில் மட்டும் வரும். அந்த மாதிரி ஒன் டேபிளையும் 7 டேபிள்லேயும் வரும். 1 டேபிள் 2 டேபிள் 2 வந்து 1லேயும் 2 டேபிள்லேயும் மட்டும்தான் வரும். ஸோ இது அந்த மாதிரி எந்த நம்பர்ஸில் வருதோ எந்த டேபிளில் வருதோ அதை நீங்கள் எழுதணும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஏ அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் ஒனுக்கு ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100. ஸோ நீங்கள் வந்து 2 வந்து 1 டேபிள்லேயும் 2 டேபிள்லேயும் மட்டும் வரும். 3 அதே மாதிரி 1 டேபிள் 3 டேபிள் அண்ட் 5 7 11 13 17 19. இது பாருங்கள், இது எல்லாமே வந்து 1 டேபிள் அண்ட் த நம்பர் டேபிள். இந்த நம்பர் 19 எழுதியிருந்தால் 19 டேபிளில் வரும். இது 19 and 23 29 31 37 41 43 47th table and 53 59 61 67 71 73 and 79 83 89 and 97 up to 100. ஸோ இதுதான் வந்து இப்போ இதுக்குள்ளே கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். அப் டு 100 அந்த குரூப் 100க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு செட்டு. ஸோ நீங்கள் என்ன எழுதணும் இங்கே, ஹென்ஸ் திஸ் இஸ் அ செட், திஸ் இஸ் எ செட் எழுதி கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ கொஷின் நம்பர் 2, இந்த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள். ரிச் பீப்புளுக்கு இதுதான் க்ரைட்டீரியான்னு நம்மகிட்ட இது வரைக்கும் யாரும் சொல்லலை. இப்போது நான் 5 கார் இருந்தால் அவங்க தான் ரிச்சு, இல்லை ஒரு கார் இருந்தால் ரிச்சு, அது மாதிரி எந்த டெஃபினேஷனுமே கிடையாது. ஸோ நம்ம இதை வந்து எழுத முடியாது. ஸோ த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா ரிச் பீப்புள் இன் இந்தியா அப்படின்னா ரிச் பீப்புளுக்கு ஹேஸ் நோ டெஃபினேஷன். ஸோ ரிச் பீப்புள் ஹேஸ் நோ டெஃபினேஷன். Hence it is not a set. Question number 3 பாருங்க. The collection of all rivers in India. நமக்கு அது கண்டிப்பாக நம்மளால் இத்தனை ரிவர் தான், 10 ரிவர் இருந்தால் 10 ரிவர் தான் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ we have to define பண்ண முடியும். காவேரி, சிந்து, கங்கா, so on. So this is a set. It is a set. Next question number 4, collection of good hockey players. Good hockey player அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து ஒரு நாள் விளையாடுவாங்க, ஒரு நாள் விளையாட மாட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். ஸோ collection of good hockey players is not a well defined. இப்படி தான் இருக்கணும்னு ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. collection because the criteria for determining a hockey player. So this collection is not a set. Question number 2. Question number 2 பாருங்க. இப்போ இதில் ரோஸ்டர் ஃபார்ம் கேட்குறாங்க. செட் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ரோஸ்டர் ஃபார்ம் கேட்குறாங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னா கமாவில் எழுதணும். அதே மாதிரி ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. IN
DA. That's all. கம்மா கம்மா போட்டு அதை அப்படியே எழுதிடணும். இங்கே வந்து இன்னொரு ஐ ரிப்பீட் ஆகக்கூடாது. செகண்ட் ஒன் அதை நான் பின்னு எடுத்துக்கிறேன். செட் பி. இதுலேயும் அதே மாதிரி தான் P, A, R, L, E, O, G, R, M. R ஆல்ரெடி இருக்குது, ஸோ M மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் உங்களுடைய ரோஸ்டர் ஃபார்ம் ஃபார் தி parallelogram. கொஷின் நம்பர் 3, மிசிசிப்பி இருக்குது, இதை சீன்னு எடுத்துக்கோங்க. M, I, S, P, Pயோட தட்ஸ் ஆல், Pயோட முடிஞ்சிடுச்சு. ஸோ MISP அவ்வளோதான் உங்களுக்கு கொஷின் நம்பர். அதில் ஃபோர்த்து சப்டிவிஷன். இதில் வந்து இது கொடுத்துருக்காங்க ஒரு CZ. அதில் நம்ம எழுத போகிறோம் ABCD. நம்ம நேம் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான் நேம் வச்சுக்கலாம். C, Z, E, செக்கோஸ்லோவாக்கியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. E and C அகைன் போட்டாச்சு, ஆல்ரெடி போட்டாச்சு. H, O, S, L, V, A, K, I. That's all. Question number 3, A is கொடுங்க. Question number 3, A is given, B also given, C also given. State whether true or false அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கிறோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த கொடுத்துருக்குற ஒரு 6 கொஸ்டினுக்கு கொடுத்துருக்க 6 கொஸ்டினும் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக நீங்கள் சொல்லணும். ஸோ 18 பிலாங்ஸ் டு C. 18 வந்து பாருங்கள் எதில் இருக்குது, சியில் இருக்கா, இருக்குது. ஓகே, இது வந்து உங்களுக்கு ட்ரூ. ஸோ T போட்டிருக்கேன். செகண்ட் ஒன் 6 நாட் பிலாங்ஸ் டு A. பாருங்கள் ஏல வந்து 6 இருக்கான்னு இல்லை, ஸோ இது வந்து ட்ரூ தான். நெக்ஸ்ட் ஒன் 14 நாட் பிலாங்ஸ் டு C. இருக்குது, 14 இருக்குது, ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். அண்ட் ஹியர் 10 பிலாங்ஸ் டு B. பியில் 10 இருக்கா, இருக்குது. ஓகே, ட்ரூ. அண்ட் 5 பிலாங்ஸ் டு B. நோ, ஏல தான் இருக்குது, ஸோ இது ஃபால்ஸ். அண்ட் ஹியர் 0 பிலாங்ஸ் டு B. பியில் 0 இல்லை, ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். ஸோ புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஒன் ஃபிலிப்ஸ். 3 பிலாங்ஸ் டு 3 எதில் இருக்குது உங்களுக்கு, ஏல இருக்குது. ஓகே, யூ புட் A. 14 பிலாங்ஸ் டு 14 சியில் இருக்குது. ஓகே, C. 18 டேஷ் B. 18 வந்து பியில் இருக்கா இல்லையா, 18 இல்லை, ஸோ நாட் பிலாங்ஸ் டு நீங்கள் போடணும். அடுத்து இது வந்து 4 டேஷ் B. 4 வந்து பியில் இருக்கா, இருக்குது, ஸோ பிலாங்ஸ் டு. இந்த சிம்பிளுக்கு பேர் பிலாங்ஸ் டு இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்கள். ரெப்ரசன்ட் தி ஃபாலோவிங் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க A செட். A வந்து த செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 20. இது நமக்கு ஈஸி தான். இவங்க ரோஸ்டர் ஃபார்ம் கேட்குறாங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னா கமாவில் எழுதணும். ஓகே, ஃபஸ்ட் ஒன் A is equal to roster form of less than 20. Okay, and even number. Okay, 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20 எடுத்துக்க கூடாது. less than. next one second question எழுதிக்கோ பாப்பா கொஞ்சம். okay, this is our question. y is equal to 1/2x. இல்லை x வந்து என்னதுன்னா n, ஸ்மால் n வந்து கேபிட்டல் N. இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த n வந்து 1லேருந்து 0 ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1லேருந்து லெஸ் தென் 5, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 வரைக்கும் எடுத்துக்கணும். ஸோ n, கேபிட்டல் N இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஸோ அதுலேருந்து எழுதிக்கிறேன். 5 ஈக்குவல் டு கொடுத்தனால நான் 5 சேர்த்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸோ நான் இந்த ஒவ்வொரு வேல்யூவாக நான் இந்த எண்ணுக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ n பிலாங்ஸ் டு n, கேபிட்டல் N சொல்லிட்டாங்க. ஸோ கேபிட்டல் N இருக்க வேல்யூ பூரா நான் இந்த n இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த எண்ணில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 1/2n. இதான் நம்மளோட கொஸ்டின். நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், y is equal n is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். n is equal to 1. அப்போது என்ன வரும், y is equal to 1/2 into 1, that is equal to 1/2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு n is equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இந்த 2. ஸோ therefore y is equal to 1/2 into 2, so that is equal to 1/4. இப்போ நெக்ஸ்ட் நான் இங்கே போடுறேன், இங்கேயே போட்டு முடிச்சிடுறேன் இதை.
ஸோ நெக்ஸ்ட் n is equal to 3 எடுத்துக்கிறேன். ஸோ y is equal to 1/2 into n-க்கு பதிலாக 3. ஸோ 1/6. Same, n is equal to 4. So therefore y is equal to 1/2 into 4. That is equal to 1/4. 2s are 8. Next one is n is equal to 5. So therefore y is equal to 1/2 into 5. That is equal to 1/10. So நம்ம answers பாருங்க. இதுதான் நம்மளோட answers. B is equal to, you can write all the answers, 1/2, 1/4, 1/6, 1/8, 1/10. This is the Rosser form of this question. Question number subdivision 3. The C is equal to x is a perfect cube னு கொடுத்துட்டாங்க. ஸோ பர்ஃபெக்ட் க்யூப்னா 27க்கு மேலே இருக்கணும், 216க்கு கீழே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது வந்து நீங்கள் 3 3s are 9, 9 3s are 27, 3 இங்கே எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் 4 எடுத்தீங்கன்னா அது வேறு எதுவும் பர்ஃபெக்ட் க்யூபாக இருக்கணும். வேறு எதுவும் எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு இங்கே வந்து நம்ம C is equal to 64, அதாவது 4 எடுத்தீங்க, 3 வரைக்கும் அவங்க போட்டுட்டாங்க. ஸோ இப்போ நான் 4 எடுத்துக்கிறேன். 4 into 4 into 4 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 4s are 16, 16 4s are 64னு கிடைக்கும். அகைன் இப்போ நீங்கள் 5 எடுக்கிறீங்க. 5 into 5 into 5, 5 5s are 25, 25 into 5 125. ஓகே, 6 எடுக்கிறீங்க. 6 6s are 36, 36 into 6 216 வந்துடும். இந்த நம்பர் வந்துடும். ஸோ we can't go for this. Up to this we have to, இந்த இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ 64, 125 is our இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே இருக்கிற பர்ஃபெக்ட் க்யூப். அடுத்து கொஷின் நம்பர் 4. D is equal to x is to x belongs to z and -5 less than x less than or equal to 2. இதில் பாருங்கள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கேட்டகரி. -5 விட பெருசாக இருக்கணும் அண்ட் 2 விட சின்னதாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எழுதிக்கலாம் x belongs to zன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளோட D is equal to, இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் என்ன இருக்குது, -4 இருக்குது. நம்பர் லைன் திங்க் பண்ணிக்கோங்க. -4, -3, -2, -1, 0. ரோசர் ஃபார்ம் தான், ஜஸ்ட் அப்படியே எழுதுனா போதும். 1 and 2, ஹியர் 2க்கு கீழே கோடு இருக்கிறதுனால இன்க்ளூடிங் 2. தட்ஸ் ஆல். கொஷின் நம்பர் 5. Represent the following sets in a set builder form. என்ன ஃபார்மில் கேட்குறாங்க, செட் பில்டர் ஃபார்ம். முதல்ல இது வந்து ரோஸ்டர் ஃபார்ம், இப்போ எழுத போகிறது செட் பில்டர் ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், B is equal to the set of all cricket players in India who scored double centuries in one day in the internationals அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் வந்து கொஸ்டின். ஓகே, this is our question. ஸோ இப்போ நீங்கள் இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ B is equal, அவங்களே செட்டுக்கு பேர் Bன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். B is equal to, இதை வந்து நீங்கள் என்ன ஃபார்மில் எழுதணும், செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும். செட் பில்டர் ஃபார்மில் எழுதும் போது எப்பவுமே x is to x அந்த மாதிரி எழுதணும். is an Indian player who அப்படியே கொஸ்டினில் இருக்கிறது எழுதிக்க வேண்டாம். who scored double centuries in one day internationals. அவ்வளோதான். ரைட் தி கொஸ்டின் அப்படியே எழுதணும். ஃப்ரண்ட்டில் மட்டும் நீங்கள் இப்போ நான் செட்டு எழுதக்கூடாது. செட் ஆஃப் பதிலாக x is to x is an Indian player அப்படி எழுதிடணும். centuries. Okay, question number 2, subdivision 2. C is equal to, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 1/2, 2/3, 3/4னு ஒரு நம்ம டாட் கொடுத்து ஒரு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எந்த ஃபார்மேட்டில் வருதுன்றதை கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ C is equal to, ஃபஸ்ட்டு x is to x is equal to, மேலே போகிறோம் 1 2 3 தான் வருதா, ஸோ n போட்டுக்கோங்க. கீழே வந்து அந்த 1 2 3 விட ஒரு 1 கூட வருது. ஸோ n+1. ஸோ n belongs to, நம்ம சொல்லிடணும் எது என்னன்றது நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து வருது 1 2 3 அப்படின்னு சொல்லிடணும்.
அவ்வளோதான். அடுத்தது question number 3. D is equal to the set of Tamil months in a year. தமிழ் மந்த்ஸ் என்னென்ன நமக்கு தமிழ் மந்த்ஸ்னு தெரியும். நீங்கள் கம்மா போட்டு சித்திரை வைகாசின்னு எழுதினீங்கன்னா அது வந்து ரோஸ்டர் ஃபார்மில் போயிடும். ஃபார் திஸ் யூ கேன் ரைட் செட் பில்டர் ஃபார்ம். ஸோ x is a Tamil month in a year. That's all. You said right. Question number subdivision 4. E is equal to நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா E is equal to the set of odd whole numbers less than 9. 9 விட கம்மியாக இருக்கணும், ஆனால் அது ஹோல் நம்பராக இருக்கணும், ஆனால் அதுவும் ஆட் நம்பராக இருக்கணும். ஆட் ஹோல் நம்பர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் x is odd number, x belongs to whole number. அகெயின் அவங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க, லெஸ் தென்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன எழுதணும், x less than 9 அப்படின்னு எழுதி முடிச்சிடணும். வேர் இங்கே இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக எழுதணும்னா வேர் W is the set of whole numbers. Wனா நமக்கு தெரியும் whole numbersனு, அதையும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். இங்கே செட் ப்ராக்கெட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். That's all. Question number 6, descriptive form. இந்த 3 ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சிருச்சுன்னா மற்றபடி ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ P is equal to January, June and July. ஸோ இப்போ நீங்கள் இதை எப்படி எழுதணும், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னா செட் ஆஃப் போட்டு எழுதணும். முதல்ல செட்டு இருந்ததை மாற்றி எழுதணும், இப்போ செட் ஆஃப் போட்டு எழுதணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 1, P is the set of English month. எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஜேல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மந்த்ஸ் பிகினிங் with J. That's all. Next question, next subdivision. Q is equal to 7, 11, 13, 17, 19, 23, 29 இப்படி கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி மாதிரி தெரியுது, 7, 11 எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், Q is the set of all prime numbers. எதுக்கு நடுவில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. prime numbers between 5 and 31. Okay, now the subdivision 3, R is equal to x is to x, n, capital N, x less than 5னு சொல்லியிருக்காங்க. இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்ன எழுதணும், ஆர் நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஆர் இஸ் தி, இதுவும் நீங்கள் செட் ஆஃப் போட்டு தான் எழுதணும். ஆர் இஸ் தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். எது வரைக்கும், ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 5, அவ்வளோதான். லெஸ் தென் 5 நம்பர் எழுதினாலும் சரி, வேர்ட்ஸில் எழுதினாலும் சரி. Subdivision 4, S is equal to x is to x is a consonant in English alphabet. இங்கே செட்டு தான் போட்டு எழுதணும். x is the set of all English consonants. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. consonants. கவனமா பாருங்க, தினமும் பிராக்டிஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.